நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML அதுல வந்து 17 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். CSS வந்து 13 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்ட உருவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம டைனமிக் வெப்சைட் உருவாக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அதுல வந்து அட்வான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ, அங்க வேற வேற ப்ராசஸ் நடக்கணும். ஸோ, பேக் எண்ட் ஒர்க் பண்ணணும் அப்டின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்தது ஸ்டேஜ் வேணும். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து 11 ஓகேங்களா? ஸோ, நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ட பாருங்க. அ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, HTML உடைய வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? ஆர்டர் பை ஆர்டரா இருக்கும். இதுலயும் வந்து CSS அப்படியே ஒன் பை ஒன்னா இருக்கு. இல்லன்னா ரேண்டமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும். ஸோ கன்டினியூஸா நெக்ஸ்ட் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து பார்க்கணும்னா, பிளேலிஸ்ட்ல பார்த்து அதுலருந்து படிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ செஷன் 10ல வந்து நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. டார்க் லைட் மோட் எப்படி டாகிள் பண்ணி இது பண்றது அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ம். ஃபார் லூப் ஓகேங்களா? ஃபார் லூப் அத பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் பார்த்துட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அரே பார்த்துரலாம். ஓகேங்களா? அரே பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணலாம். மினி ப்ராஜெக்ட் மாரி ஒண்ணு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் வச்சு மட்டுமே நம்ம சிம்பிளா தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அரேவும் இருந்ததுன்னா, நம்ம இன்னும் ஒரு பெட்டரான ப்ராஜெக்ட் இன்னமும் கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப். அதுக்கப்புறம் அ இதுல நெறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நம்ம எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ அந்த கோட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 10 செஷனும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் HTML அப்படிங்கிற பேஜ் தான் நம்மளுடைய HTML பேஜ் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா செஷனுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல டைட்டில் வந்து இப்போ செஷன் 10 அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, நம்ம பார்க்கறது இன்னைக்கு வந்து 11 ஓகேங்களா? செஷன் வந்து 11. இதுல அ ஸ்டைலுக்காக ஒரு CSS ஸ்டைல் ஷீட் ஒண்ணு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸ்கிரிப்ட்டுக்காக ஜாவாஸ்கிரிப்ட் மைஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா ஒர்க் பண்ணுனது. ஓகேங்களா? ஸோ அதனால செஷன் 10க்கு உண்டானது. ஸோ இதுல வந்து நம்ம இங்க போயிட்டு இதனோட அவுட்புட் பார்த்தோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் HTML இந்த ஃபைல் தான் அது. ஸோ இது வந்து டார்க் மோட்லருந்து எப்படி லைட் மோட்லருந்து எப்படி டார்க் மோட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த எமோஜிஸ் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் இஃப் எல்ஸ் வச்சு எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செஷன் 10ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இத தெரிஞ்சுக்கணும்னா 10 பாருங்க. ஸோ இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத எப்படி கொண்டு வரது, இத எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஈஸியா இருந்து ஹார்ட் லெவல் போய் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இத நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸா பண்ணுன வொர்க் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, டெலீட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது தேவையில்ல இப்போதைக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து பேசிக்கா HTMLக்கு தேவையான ஆ பேசிக்கான டாக்ஸ் என்னவோ அது மட்டும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 10க்கு பாக பண்ணுனது. ஸோ அதையும் நம்ம டெலீட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே எழுதிட்டோம். அதனால இங்க எதுவும் இல்ல. எம்ப்டியா தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இதுல ஃபார் லூப் கமெண்ட்ல போடுறேன். ஃபார் லூப் ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு ஃபங்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் வந்து கால் ஆச்சு அப்படின்னா, ஒன் டைம் கால் ஆச்சு. மறுபடியும் எத்தனாவது டைம் நம்மளுக்கு வேணுமோ, நம்ம கால் பண்ணா அந்த ஃபங்ஷன் வந்து நெக்ஸ்ட் போச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கால் பண்ணாம ஒரு ஒரு பிளாக் ஆஃப் கோட் ஓகேங்களா? அத வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேங்களா? அ அந்த அத வந்து ரிப்பீட் பண்றதும் இல்லாம அத நம்ம யூஸ் பண்ணுவோம். அததான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் லூப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அ ஒரு மெசேஜ் இருக்கு நம்மகிட்ட. அ அந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இல்லன்னா ஒரு 6 டைம் பிரிண்ட் பண்ணணும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நம்மகிட்ட இப்போ அ ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு மெசேஜ் இருக்கு. மெசேஜ் இருக்குன்னா, இப்ப ஏடிஎம் மெஷின் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏடிஎம் மெஷின்ல அ அது லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கணும். நம்ம பின் நம்பர் போட்டு எடுப்போம்ல, அப்ப வந்துட்டே இருக்கணும். அப்ப வந்து நம்மளுக்கு அந்த லூப்
எத்தன வாட்டி ஒர்க் ஆகணும். உள்ளார கேஷ் இருக்க வரைக்கும் அந்த லூப் வந்து நம்மளுக்கு ரன் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு அது வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே மாரி தான் இங்க ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம குடுக்குற அம் டைப்ப பொறுத்து. ஓகேங்களா? எத்தன டைம்ஸ் அந்த எத்தன டைம் வந்து அது வந்து ஒர்க் ஆகணும். 5 டைம்ஸ் குடுத்தோம்னா 5 டைம்ஸ், 4 டைம்ஸ் குடுத்தா 4 டைம்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ டைம் அந்த லூப் வந்து ரன் ஆகணும். அதுதான் வந்து இந்த ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்புறம் ஆ இத வந்து நம்ம அரேஸ் பார்த்துட்டு, அரேஸ வச்சு யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்திருக்குது அரேல யூஸ் பண்ணி பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார் லூப்புக்கு உண்டான சின்டாக்ஸ். ஓகேங்களா? ம். ஃபார் லூப்ல அதனுடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸோ அவங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஃபார் லூப்னா இப்படிதான் இருக்கணும். லூப் எக்ஸிக்யூட் ஆகறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கான சின்டாக்ஸ். நம்மளுக்கு என்னன்னா ஃபார் அப்படிங்கிற ஒரு கீவர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஓப்பன் அண்ட் குளோஸ்ல ஒரு பேரெந்தசிஸ் சிம்பல் இந்த மாரி பிராக்கெட் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளார ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம என்ன குடுக்குறோம்னா, செமிகோலன் அப்படின்னு ஒரு சிம்பல் குடுக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு இனிஷியலைசேஷன் முடிஞ்ச உடனே நம்ம செமிகோலன் குடுப்போம். நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனேயும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல செமிகோலன் குடுத்து எண்ட் பண்றோம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும். அதே மாதிரி இந்த ஃபார் லூப்க்குள்ளார ஃபர்ஸ்ட் குடுக்குற இனிஷியலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் குடுத்து எண்ட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்டா குடுத்தது ஸ்பேஸ் நான் எதுக்காக குடுக்க தேவையில்ல. ஸ்பேஸ் எதுக்காக குடுக்குறோம்னா, கிளியரா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? கேப் இருந்தா நான் தெளிவா தெரியுங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன குடுக்குறோம்னா, ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். ஓகேங்களா? கண்டிஷன் குடுத்து, அத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எது செமிகோலன் குடுத்து. ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்மளுக்கு இங்க என்ன நடக்கணும்? அந்த லூப் வந்து நம்மளுக்கு இன்கிரிமென்ட் ஆகும். அ எத்தன வாட்டி இன்கிரிமென்ட் ஆகணும். அப்பதான் அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு அந்த லூப் வந்து இன்கிரிமென்ட் ஆகணும். ஸோ அந்த கண்டிஷன் எண்ட் ஆகுறப்போ, இந்த இன்கிரிமென்ட்டும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரணும். ஓகேங்களா? அதே மாதிரி டிக்ரிமென்ட். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லூப் வந்து இது வந்து டிக்ரிமென்ட் ஆயிட்டே போகணும். அந்த அவ்ளோ டைம்ஸ். ஓகேங்களா? அந்த நம்பர். ஆ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுறப்போ இந்த டிக்ரிமென்ட் ஆகுறது நின்றணும். இன்கிரிமென்ட்டோ, டிக்ரிமென்ட்டோ அது வந்து நின்றணும். ஓகேங்களா? அதுதான் இதனுடைய பேசிக்கான சின்டாக்ஸ். ஸோ இப்படிதான் ஃபார் லூப் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபார் லூப் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ளார இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி இந்த பிளாக் உள்ளார ஓகேங்களா? இந்த பிளாக் அந்த பிளாக்ங்கிறது என்னது? நம்ம இந்த கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக்குக்குள்ளார இருக்கிற நம்ம குடுக்குற அந்த விஷயம் வந்து ரன் ஆயிட்டு. என்னது? ஜேஎஸ் கோட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது நம்மளுக்கு தகுந்த மாரி ப்ராஜெக்ட்க்கு தகுந்த மாரி நம்ம இங்க வந்து எழுதிக்குவோம். நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாரி நம்ம எழுதிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதியிருக்க என்ன அவுட்புட் வரணுமோ அதுக்கு தகுந்த மாரி எழுதிருப்போம். அந்த அவுட்புட் வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆக வரைக்கும் இது இன்கிரிமென்ட்டோ இல்லன்னா டிக்ரிமென்ட்டோ நடந்து நம்மளுக்கு இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதனுடைய பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபார் லூப்க்கு உண்டான பேசிக் சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஓகே. நான் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணியிருக்கேன் HTMLல. ஓகே. இப்போ ஆ நம்ம என்ன பண்ணலாம்? இனிஷியலைசேஷன்னா எப்படி இருக்கும்? கண்டிஷன்னா எப்படி இருக்கும்? எப்படி குடுக்கணும்? அப்புறம் வந்து நம்மளுக்கு ம் அ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அந்த இன்கிரிமென்ட் ஆப்பரேட்டர், டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ம் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபார் லூப் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட் டாக் எடுத்துக்கலாம் டைரக்ட்டா. ம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்சோல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாடி டேக்ல நம்ம டிஸ்ப்ளே ப்ரௌசர்ல வந்து இப்ப வைக்கிறத கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா இங்கேயே பிரிண்ட் பண்ணி பார்க்கறனாலும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, H1 டாக் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஐடி செட் பண்றோம். அ ஐடி வந்து பார்த்தோம்னா, அ என்னது நம்ம ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரிசல்ட். நம்மளுக்கு இங்க தான் ரிசல்ட் அப்படிங்கிறதுல நம்ம குடுக்கப் போற அந்த அவுட்புட் தெரியப் போகுது. இந்த H1 டாக்ல. இப்போ நம்ம ஃபார் லூப் தானே பார்க்குறோம். ஃபார் லூப்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்றோம்னா, ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? இதுல லெட்
ஐ ஈக்குவல் டு நம்ம என்ன வைக்கிறோம்னா 0 அப்படிங்கிறத இனிஷியலைசேஷன் பண்றோம் நம்ம. இனிஷியலைசேஷன் இப்ப நடந்திருக்குது. ஓகேங்களா? லெட் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைசேஷன் நடந்துருச்சு. நம்ம செமிகோலன் குடுத்து எண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். புரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ ஐ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 7 அப்படின்னு குடுக்குறோம். சரிங்களா? ஒரு நம்பர் குடுத்து, இப்போ ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன முடிச்சுட்டோம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது நம்மளுக்கு இங்க வந்து ஒரு கண்டிஷன் இது. ஓகேங்களா? ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல நம்மளுக்கு? கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ அந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் கண்டிஷன் படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு, இப்போ அந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பண்ணிட்டு ஃபார் லூப்ப எண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இப்படி இருக்குது. சாரி. இப்படி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு லூப் பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்க்கிறவங்களுக்கு கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். ரிசல்ட்ட பார்த்தோனே நம்மளுக்கு எப்படி என்ன பிரிண்ட் ஆகுது? என்னன்னு என்ன பிரிண்ட் ஆகுற மாரி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல ஐடி என்னது நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆக தெரியணுமா? அப்போ ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் இங்க போட்டுட்டோம். ஓகேங்களா? ஓகே. டாட் நாம என்ன குடுக்குறோம்னா, இன்னர் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அ இந்த ஐய நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐய வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இங்க இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஐய பிரிண்ட் பண்றதுக்கு, ஆ நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்றோம். எந்த இடத்துல நம்மளுக்கு அது வந்து ஸ்டோர் ஆகணும். அத எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, ஃபைனல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஃபைனல் அப்படின்னு மட்டும் ஒரு வேரியபிள் நேம நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வைக்கணும். இல்ல ஸ்ட்ரிங்கா டிக்ளேர் பண்ணி வச்சுருவோம். ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? அ இல்லன்னா ஃபைனல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படியே இருக்கட்டும். அம் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, அ நம்ம அத வந்து அதுக்கு அசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஐ வந்து அந்த ஃபைனல்ல வந்து நம்ம ஐ அப்படிங்கிறத அசைன் பண்ண போறோம். அத வந்து நம்ம ஃபைனல்ல வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? எண்ட் எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. ஃபைனல் அப்படின்னு குடுக்குறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல லெட் அப்படிங்கிறத வந்து ரீடிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல. ஓகேங்களா? கீவேர்ட. ஸோ இந்த கீவேர்ட எப்படி ரீடிக்ளேர்னா என்ன? ஸோ லெட் கீவேர்ட்னா என்ன? வேர்னா என்ன? கன்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்லலாம் தெளிவா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்லருந்து செஷன் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் புரியும். ஓகேங்களா? ஓகே. பிளஸ் ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஐ அப்படிங்கிறத போடுறோம். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே. இது நடந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஃபைனல் அப்படின்னு குடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இத வந்து நாம எங்க போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு லூப் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம எங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம்னா, இந்த லூப்புக்கு வெளியில. இல்ல இப்படி குடுக்குறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஐடி ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஃபைனல். உள்ளார குடுத்தோம் அப்படின்னா, ஐ மட்டும் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இப்போ இதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். இப்ப இங்க என்ன நடந்திருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லெட் ஃபைனல் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஃபார் லூப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கமெண்ட்ல நான் சொல்றேன் பாருங்களேன். ம் எங்க சொல்லுவேன் இந்த இடத்துல சொல்லியிருக்கேனா, வெளியில சொல்றேன். இந்த இடத்துல கமெண்ட் போட்டிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட்ல மல்டி லைன் கமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மல்டி லைன் கமெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, லெட் ஐ ஈக்குவல் டூ 0ன்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? ஐ ஈக்குவல் டூ 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்? 2வது இங்க வருமா? இங்க வந்து செக் பண்ணணும். என்னது? ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் படி நம்மளுக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல? ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐங்கிறது என்னது? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? ட்ரூ. ட்ரூன்னு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஆ உள்ளார இருக்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? அந்த ஃபைனல் அப்படிங்க பிளஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு குடுத்துருக்கோமா? இப்போ நம்மளுக்கு
அப்போ கண்டிஷன் ட்ரூனா உள்ளார இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். அப்போ 0 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு 0 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒன் டைம் என்ன ஆகும்? லூப் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். I பிளஸ் பிளஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? I பிளஸ் பிளஸ்ன்னா என்னது? அ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செஷன்ல ஒர்க் பண்ணிருக்கப்ப சொல்லியிருக்கோம். I பிளஸ் பிளஸ் ஈக்குவல் டூ அப்படின்னா என்னதுன்னா, I ஈக்குவல் டூ I பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் சாரி I பிளஸ் 1 அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? I ஈக்குவல் டூ என்னது நம்மளுக்கு 0 பிளஸ் 1 நமக்கு அவுட்புட் என்னது இந்த இடத்துல 1 ஓகேங்களா? அப்போ வந்து 1 டைம் வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இன்கிரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? 0ல இருந்து இப்போ 1 வந்து அப்டேட் ஆயிருக்கும் வந்து. ஓகேங்களா? இப்ப திருப்பியும் இந்த இடத்துல மறுபடியும் வந்து லூப்ப செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்னவா மாறியிருக்கும்? இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம். அதாவது 0வ பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிரும். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம், இப்போ இனிஷியலைசேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 1. 1 படி இங்க போய் கண்டிஷன செக் பண்ணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு செக் பண்ணுமா? சப்போஸ் வந்து இப்போ 1ன்னு இருக்கு. ஓகேங்களா? 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 இருக்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. இப்போ என்ன பிரிண்ட் பண்ணும்? நம்மளுக்கு 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் லூப் வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஈக்குவல் டூ பிளஸ் 1 அப்படின்னு வரும். இப்போ யோட கரண்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1. ஓகேங்களா? அப்போ 1 பிளஸ் 1 ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்னவா மாறும் இந்த இடத்துல? 2 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அ இதுதான் இப்போ கரண்ட்டா நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறதோட இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ கரண்ட்டா என்னவா மாறியிருக்கும்? யோட இனிஷியலைசேஷன் வேல்யூ 2வா அப்படின்னு மாறி 2வா மாறியிருக்கு. ஓகேங்களா? இப்போ கண்டிஷன செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்றப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ யோட இப்போ கரண்ட் இனிஷியலைசேஷன் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 2 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு இருக்கும். கண்டிஷன் என்னது நம்மளுக்கு? ட்ரூ. ட்ரூன்னா இங்க வந்து இப்ப என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா இந்த ஃபைனல்ல. அப்போ 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த 2வ பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆகும். இப்போ யோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஈக்குவல் டூ பிளஸ் 1 இதுதான் அதனுடைய எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா? இப்போ யோட கரண்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 2. 2 பிளஸ் 1 என்னது நம்மளுக்கு? அவுட்புட் 3 ஓகேங்களா? சாரி 3 அப்படின்னு மாறிடும். 3ன்னு மாறிடுச்சு அப்படின்னா, இப்போ இனிஷியலைசேஷன் வேல்யூ என்னவா மாறும் நம்மளுக்கு? 3 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அப்போ 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு மாறும். அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, திருப்பியும் வந்து இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா ஈக்குவல் டூ பிளஸ் 1 அப்போ நம்மளுக்கு ஈக்குவல் டூ 3 பிளஸ் 1 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்னவா மாறிடும்? 4 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? 4ன்னு மாறிட்டு இப்போ கரண்ட்டா யோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 4ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்ப 4ன்னு இருந்துச்சுன்னா கண்டிஷன் செக் பண்றப்போ 4 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 7 கண்டிஷன் ட்ரூ. என்ன பிரிண்ட் பண்ணணும் நம்மளுக்கு? 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். எதனால? பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறதுனால. ஈக்குவல் டூ பிளஸ் 1 இப்போ யோட கரண்ட் வேல்யூ என்னது நம்மளுக்கு? 4 அப்ப நம்மளுக்கு 4 பிளஸ் 1 அப்படிங்கிறது 5 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் மாறும். ஓகேங்களா? அவுட்புட் மாறிடுச்சு. இப்போ ஆ நம்மளுக்கு ஆ பிளஸ் பிளஸ் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ யோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 5 அப்படின்னு இருக்கும். அப்போ 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா நம்மளுக்கு எத பிரிண்ட் பண்ணணும்? 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 5 பிளஸ் 1 என்னவா மாறும்? 6 அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? 6ன்னு மாறுனதுக்கப்புறம் இங்க வந்து என்னவா மாறியிருக்கும்? இப்போ இனிஷியலைசேஷன் வேல்யூ 6 அப்ப 6 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படிங்கிற கண்டிஷன்ல செக் பண்ணோம். செக் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு அவுட்புட் என்னது? இந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு என்னவா மாறும்? 6 பிளஸ் 1 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப 6 பிளஸ் 1 7 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? இப்போ யோட கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 7 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து கண்டிஷன்ல 7 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 7 செக் பண்ணணும். ஓகேங்களா? 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 நம்மளுக்கு என்னது கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகேங்களா? ஆ ஈக்குவலா தானே இருக்கணும். இல்லன்னா கம்மியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ட்ரூவா இருக்கும். இப்போ அவுட்புட் என்னது பிரிண்ட் பண்ணும்? அது வந்து 7 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? 7 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு, இப்போ மறுபடியும் 1 டைம் வந்து என்ன ஆகும்? லூப் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப 7ல இருந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா, வந்து 7 பிளஸ் 1 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? யோட வேல்யூ 7ல இருந்து 7 பிளஸ் 1 நம்மளுக்கு என்ன ஆகும்? 8 அப்படின்னு மாறும். இப்போ யோட வேல்யூ நம்மளுக்கு இனிஷியலைசேஷன் வேல்யூ 8ஆ இருக்கும். அப்போ 8 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு கண்டிஷன் பார்க்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? நம்மளுக்கு
ஃபால்ஸ் அப்படின்னு மாறும். ஃபால்ஸ்ன்னு மாறுச்சுன்னா எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. நம்மளுக்கு என்ன ஆயிரும்? வெளியில வந்துரும். ஓகேங்களா? சோ இதுதான் நடந்திருக்கு. இந்த ஃபைனல் அப்படிங்கிறதுல என்ன நடந்துட்டு இருக்கும்? நம்ம ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்கு? அ ஃபைனல் அப்படிங்கிறது நம்மள ஒரு வேரியபிள் நேம் ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபைனல் ஈக்குவல் டூ அ ஃபைனல் பிளஸ் ஐ அப்படிதானே அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும். அப்புறம் அது வந்து இங்க போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அப்படியே நம்மளுக்கு ஆட் ஆயிட்டே வரும். இதுதான் அங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ என்ன பண்ணியிருக்கோம்னா, பிளஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு சொல்லி அசைன்மென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அசைன்மென்ட் ஆப்பரேட்டர இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிளஸ் ஈக்குவல் டூ ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபைனல் பிளஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு எப்படி இது பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல டெலிட் பண்ணிறலாம். ஆ கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படிங்கிற மாரி ஒரு டைம் எடுத்து, அது வந்து பார்த்தீங்கன்னா, லூப் வந்து இப்படி பிரிண்ட் ஆயி அவுட்புட் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு அங்க அவுட்புட். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஓகே. நம்ம இப்ப அவுட்புட் பார்க்கலாம். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா, அவுட்புட் பார்த்துடலாம். போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபைனல் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்க அன்டிஃபைன்டு வருது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபைனல் அப்படிங்கிற கீவர்ட் நம்ம இங்க வந்து டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ அத டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலன்னா, இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம அ இதுக்கு முன்னாடி வேரியபிள் கிரியேட் பண்றதுல நம்ம இது பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாரி குடுத்துர்றோம். ஓகேங்களா? குடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வரும். ஓகேங்களா? வரணும். ஓகேங்களா? சோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்ம குடுத்த நம்பருக்கு படி நம்மளுக்கு ஆர்டர் படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆயிட்டு லூப் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. ஓகேவா? சோ நம்ம இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்டின்னா நான் என்ன பண்றேன்னா, பிளஸ் அப்டின்னு கன்கார்டினேட் பண்ணிட்டு, ஒரு ஸ்பேஸ் குடுக்கலாமா? குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சோ நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்டின்னு கிடைச்சிருக்கு. இல்ல வேற எதுவும் சோ இதுல நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல வரணுங்கிறதுக்காக ஸ்லாஷ் n யூஸ் பண்ணலாம். ஸ்லாஷ் n யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன பாருங்களா 1 சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ வெர்டிகலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ இது இல்லாம நான் ஸ்பேஸ் மட்டும் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். சோ நம்மளுக்கு வந்து லூப் வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 0ல இருந்து 7 வரைக்கும் நமக்கு 8 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இனிஷியல் வேல்யூ 0 அப்படின்னு குடுத்ததுனால நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? 1 அப்படின்னு குடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 1, 2, 3 அதுலருந்து நம்மளுக்கு 7 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல அந்த ஒ யூசர் வந்து ஒரு ப்ராசஸ வந்து எவ்ளோ டைம் யூஸ் பண்றாரு அப்டிங்கிறத நம்ம இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்ளோ டைம் தான் ரன் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆகக்கூடாது. ஸோ 7 டைம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 7 டைம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு ஹோம் பேஜ்க்கு போற மாரியோ, இல்லன்னா ரீடைரக்ட் ஆயிட்டு நியூ பேஜ்க்கு போற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லூப் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ப்ராசஸ் இதோட முடிஞ்சுது. அதாவது 7 டைம்ஸ் தான் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிற மாரி. இல்லன்னா 5 டைம்ஸ். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ செட் பண்றோமோ, அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி லூப் வந்து இவ்வளோ டைம் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எரர் ஆயிரணும். அப்படிங்கிற மாரி இருக்கிற விஷயங்கள, இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இதுலயே நெறைய டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெறைய அட்வான்ஸ்டு ஃபாரின் அப்படின்னுலாம் சொல்றாங்க. சரிங்களா? அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அடுத்தது, இதுல இப்போ நம்ம வந்து பேசிக்கா ஆ கன்சோல் டாட் லாக் வச்சு நம்ம இத வந்து ரிசல்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா? இதுவும் வேண்டாம். ஸோ இந்த கமெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லெட் அப்படிங்கிற கீவேர்டும் வேணாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் அதுல ஆ ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்ம இங்க போயிட்டு ஸ்கிரிப்ட் இவ்வளோதான். ஓகேங்களா? கன்சோல்ல பார்க்கறதுக்கு இவ்வளோதான் நம்ம குடுத்துருக்கோம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்ம கன்சோல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு? கன்சோல்ல லூப் வந்து இவ்ளோ டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ப்ரௌசர் டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். அத வந்து கன்சோல் டாட் லாக்ல நம்ம வந்து அவுட்புட்ட பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? இது வந்து சிம்பிளான ஒரு லூப் கிரியேட் பண்றதுக்கு உண்டான முதல் முறையான ஒரு வழி. ஓகேங்களா? இனிஷியலைசேஷன் பண்ணணும், கண்டிஷன் குடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் அந்த வேலைகள் வந்து அதுக்கான இத வந்து நம்ம அசைன் பண்ணணும். சரிங்களா? ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பரேட்டர யூஸ் பண்ணணும். இல்ல, வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம இதுக்குள்ளார சம் டெக்ஸ்ட்ட வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? சம் டெக்ஸ்ட்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹலோ ஜான் டிஓஇ அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ ஜான் டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து லூப் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ டைம்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. இல்லைங்களா? ஓகே. இப்போ இதுல நம்மளுக்கு வந்து இங்க பிரிண்ட் ஆயி வந்துருக்குங்களா? ஓகே. ஸோ இதே வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா பிரிண்ட் ஆகணும்னா, நம்ம வந்து இத வந்து கான்கார்டினேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐ குடுத்துட்டு, ம் அ பிளஸ் ஆப்பரேட்டர் குடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். கமா குடுத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அப்போ வந்து 0த் டைம்ல நம்மளுக்கு ஹலோ ஜான்டோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 1 டைம், 2ண்ட் டைம், 3ர்ட் டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? 0த் டைம்ல நம்ம குடுத்த டெக்ஸ்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து இங்க கிடைச்சிருக்குது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஃபார் லூப்ப ஆ இவ்ளோ டைம்ஸ் வந்து வொர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்ட்ரோல் இஜெட் குடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அந்த இடத்தையே கொண்டு வந்துர்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரௌசர்ல அவுட்புட் பார்க்குற மாரி, கன்சோல்ல வேணாம். ஓகேங்களா? ப்ரௌசர்ல அவுட்புட் பார்க்குற மாரி நம்ம போட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரியல் டைம்ல ப்ரௌசர்ல தானே டிஸ்ப்ளே பண்ணி காட்டப் போறோம். கன்சோல்ல பண்ணி காட்டப் போறது இல்லைல்ல. அதனால கன்சோல் வந்து நம்மளுக்கு ஏதாவது எரர் வந்ததுன்னா, அத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நம்ம சரி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த மாரி இருக்கு. இத சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு இந்த மாரி அவுட்புட் வந்திருக்கு. லூப் 7 டைம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகே. இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இதையே வந்து நம்ம வந்து டிக்ரிமென்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? டிக்ரிமென்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றதுக்கு இனிஷியலைசேஷன் வேல்யூ i இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலா நம்மளுக்கு டிக்ரிமென்ட் ஆயிட்டு வரணும். நெகட்டிவ்ல போகணும். சரிங்களா? ஸோ நெகட்டிவ்ல போறதுக்கு ஆ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டார்ட்டிங் வேல்யூ நம்ம இதுதான் 7 அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எண்ட் ஆகுறது எங்க எண்ட் ஆகணும் அப்படின்னா, 1 அப்படின்னு குடுத்துறணும். ஓகேங்களா? 1 குடுத்துட்டு i பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறத i மைனஸ் மைனஸ் அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? இப்போ லூப் படி நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஆ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஒரு சில வேலைகள சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா, என்ன குடுத்துருக்கேன் பாருங்களேன், நம்மளுக்கு எங்க அவுட்புட் வரல அப்டின்னா, அம் நம்ம வந்து i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 7ன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்ப i என்னவா இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 7ஆ இருக்கும். 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூங்கிறப்போ, நம்மளுக்கு என்னது கண்டிஷன் ஃபெயில். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இத மாத்தணும். இல்ல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ குடுத்தரணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இப்ப வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இல்லைங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரியான நம்ம எரர் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வராம இருக்கிறதுக்கான காரணம். இல்லைங்களா? ஓகே. ஸோ அது பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ரிவர்ஸ்ல அந்த லூப் வந்து ரன் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? i மைனஸ் மைனஸ் குடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தது தான். இப்போ i++க்கு உண்டான வேலைகள தான் நம்ம ரிவர்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா i இஸ் ஈக்குவல் டூ 7ன்னு இருக்கும். நம்ம கண்டிஷன் படி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது? கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா, அ i அ இந்த கண்டிஷன் படி i என்னது நம்மளுக்கு 7. 7 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ நம்மளுக்கு 1 அப்படின்னு இருக்கும். அப்ப கண்டிஷன் வந்து என்னது? ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வேல்யூவ பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சிடும். பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? i மைனஸ் மைனஸ் டிக்ரிமென்ட் ஆகும். i மைனஸ் மைனஸ் டிக்ரிமென்ட்னா என்னது நம்மளுக்கு? அ i ஈக்குவல் டூ i சாரி i ஈக்குவல் டூ
ஐ மைனஸ் ஒன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்ப ஐ என்னவா இருக்கும் இப்போ நம்மளுக்கு இங்க 7 மைனஸ் ஒன்னு ஓகேங்களா. அப்ப நம்மளுக்கு அடுத்தது வாட்டி என்ன இருக்கும் நம்மளுக்கு 6 அப்படின்னு ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ ஐயோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்கும் நம்மளுக்கு 6ன்னு ஆயிருக்கும். 6ன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே அடுத்தது 5 4 3 2 1ன்னு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வரும் ஓகேங்களா. எது வரைக்கும்னா இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதோட எண்ட் ஆயிடும் ஓகேங்களா. லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஸோ லூப்பை விட்டு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாப் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் லூப்போட ஒரு வேலை ஓகேங்களா. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுல இன்னமும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட் ஐ அப்படிங்கறத நம்ம எங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இனிஷியலைசேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த லெட் ஐ அப்படிங்கிற கீவேர்டை லெட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியிலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்பவும் நம்மளுக்கு அவுட்புட் வரும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல லெட் ஐ அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளார வந்து அந்த ஐ அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஐ அப்படிங்கறது எங்க கிரியேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப்பா கிரியேட் பண்ணிருக்கோம் வெளியில ஓகேங்களா. அதை வந்து நம்ம இப்ப எங்க யூஸ் பண்ண போறோம்னா இந்த பிளாக் ஸ்கோப்புள்ளார யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. இங்கதான் யூஸ் பண்றோம் பிளாக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் பார்த்துக்க போறோம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. திருப்பியும் நம்ம வந்து இந்த ஐயை எங்கேயாவது பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ வந்து லூப் ரன் ஆகாது. கோடு வந்து பெரிய லெவல்ல நெறைய லைன்ஸ் இருக்கிறப்போ எரர் வர்றதுக்கு சான்ஸ் ஆகும். அத வந்து கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த லெட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே போட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த லெட் ஐ அப்படிங்கிற வேரியபிள வேற எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா. இது பிளாக்குக்குள்ளார மட்டும் தான் இந்த ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு வொர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அதனால நம்ம வெளியில ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம அவுட்புட்ட பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிளாக் ஸ்கோப்புக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஸ்கோப்ப யூஸ் பண்ணாது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்றப்போ நம்மளுக்கு எரர் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால லெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாரி வெளியில லெட் அப்படின்னு ஐ அப்படிங்கிறத ஒரு வேரியபிள் நேம டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம போயிட்டு எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா. ஏன்னா, நம்ம கிரியேட் பண்ண வழிமுறை கரெக்ட் தான். ஓகேங்களா. இந்த ஐய நம்ம மறுபடியும் வேற ஒரு இடத்துல, அதாவது குளோபலா பயன்படுத்திட்டோம். இப்ப இந்த பிளாக்க தவிர பிளாக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்க தவிர வேற ஒரு பிளாக் கிரியேட் பண்றேன். அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஐய வந்து நம்ம இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இன்னொரு ஃபார் லூப் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அப்போ வந்து அதுக்கு வந்து ஐ ஈக்குவல் டூ அ அ 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஐ அப்படிங்கிறத மறுபடியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி, ஏதோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எரர் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால அ இந்த இடத்துல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, ஓகேங்களா. லெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து எரர் வர சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. ஸோ இதுதான் கரெக்ட்டான ஒரு வழிமுறையில அ அந்த லெட் கீவேர்ட யூஸ் பண்றதுக்கு, லூப்புக்குள்ள யூஸ் பண்றதுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வேற எதுவும் இல்ல. இப்போ அம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நம்பர பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதாவது நம்பர பிரிண்ட் பண்ணிட்டோம். அதாவது லூப் வந்து இவ்வளோ டைம் ரன் ஆகலாம். ஆ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு ரன் ஆகலாம். அதே மாரி டிக்ரிமெண்ட் ஆயிட்டு ரன் ஆகலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஃபார்வர்ட்லயும் ரன் பண்ணி பார்த்துட்டோம். ரிவர்ஸ்லயும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ லூப் வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? எப்படி இன்கிரிமெண்ட் ஆகுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த லூப் வந்து ஆ ஆட் நம்பர மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரி, இல்லன்னா ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரி நம்ம லூப் வந்து என்ன குடுக்கலாம்னா, இன்க் மாத்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆ
நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குது அப்டின்னா, இந்த இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? இனிஷியலைசேஷன் வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 1ன்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்றோம், i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஒரு 10 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10 குடுத்துட்டு 10க்குள்ளார இருக்கிற ஆ என்னது ஈவன் நம்பர மட்டும் நம்ம சாரி ஆட் நம்பர மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் என்ன குடுக்குறோம் அப்டின்னா, அம் i ஈக்குவல் டூ i பிளஸ் என்னது 2 அப்டின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? சோ இப்போ இப்டி குடுத்துட்டோம் அப்டின்னா என்ன நடக்குது அப்டின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுறது எல்லாமே ஐய பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா, ஆ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கும் அப்டின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ ஓகே. இவங்க போட்டிருக்க இந்த லாஜிக் படி நாம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? i ஈக்குவல் டூ 1 i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லி கண்டிஷன செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு என்னது? கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஐய பிரிண்ட் பண்ணணும். அத பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி என்ன நடந்திருக்கணும்? நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ அவங்க இந்த இடத்துல போட்டிருக்க மாரி i ஈக்குவல் டூ i பிளஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னவா இன்கிரிமெண்ட் ஆகும்? i ஈக்குவல் டூ i i என்னது நம்மளுக்கு 1 1 பிளஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 ஈக்குவல் டூ இப்போ நம்மளுக்கு என்ன 3 அவுட்புட் என்னது? 3 ஓகேங்களா? இப்போ கரண்ட்டா i யோட வேல்யூ என்னவா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு? இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ i யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 3 அப்போ 3 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ 10 கண்டிஷன செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூன உடனே எத பிரிண்ட் பண்ணும்? 3ய பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி 1 பிரிண்ட் பண்ணுச்சு. இப்ப 3ய பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து அத 2 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து 3ன்னு இருக்கு. அப்போ i ஈக்குவல் டூ i பிளஸ் 2 i யோட வேல்யூ இப்போ கரண்ட் வேல்யூ என்னது? 3 அப்போ 3 பிளஸ் 2 நம்மளுக்கு என்னது? 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆகுனதுக்கு அப்புறம் இப்போ கரண்ட்டா i யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 5 அப்படின்னு இருக்கும். 5 லெஸ் தென் 10 அப்படி கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இந்த மாரி கண்டிஷன செக் பண்ணி நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஆட் நம்பர மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ற இந்த கண்டிஷன் அது ஓகேங்களா? இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம குடுக்கறதுக்கு தகுந்த மாரி, அதாவது அவுட்புட் எப்படி வரணும்? அதுக்கு தகுந்த மாரி நம்ம குடுக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? சோ அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேற வேற லாஜிக்கு நம்ம வந்து போட்டே போக முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஃபார் லூப்ல இந்த ஃபார் லூப்ல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த ஃபார் லூப் உடைய கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? ஆ ஃபார் லூப்ல இதனுடைய கண்டிஷன். ஓகேவா? சோ இத எடுத்து விட்டுறணும். இது நம்மளுக்கு தேவையில்ல. ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் தானங்க. ஓகே. சோ இந்த கண்டிஷன நம்ம குடுத்து, இத வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுத்து, கட்டுப்பாடுகள் குடுத்து நம்ம அதோட வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி அந்த கண்டிஷன்ஸ் குடுக்க முடியும் அப்டின்னா, ஆ நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிட்டே போயிட்டு இருக்கணும்னா, நம்ம i பிளஸ் 2ன்னு குடுத்துருக்கோமா, i பிளஸ் பிளஸ் மட்டும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு, இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுற மாரி i பிளஸ் பிளஸ் குடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த லூப் படி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். சரிங்களா? எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்டின்னா, அ நம்ம ஒரு 4த் லூப் வர்றப்போ, இல்லன்னா 6த் லூப் வர்றப்போ அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ரன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? 6த் நம்பர் வர்றப்போ. 6 டைம்ஸ் வந்து லூப் ரன் 6 டைம்ஸ் மட்டும் ரன் ஆகணும் லூப். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கண்டிஷன் குடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்டின்னு பார்க்கலாம் இங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன்ல ஆ நம்மளுக்கு அ i ஓகேங்களா? i வந்து ஈக்குவல் டூ நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடியே
அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றப்ப தெளிவா சொல்லியிருக்கோம் அது. ஓகேங்களா? இது வந்து டைப்பையும் செக் பண்ணும், வேல்யூவையும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல 6 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? 6ன்னு குடுத்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அ என்ன ஆயிடு இதோட அ வந்து பிரேக் ஆயிடணும். இல்லன்னா இதோட வந்து கன்டின்யூ ஆயிடணும் அப்படிங்கிறத நம்ம குடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்மளுக்கு இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தரலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? இப்ப நாம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? பிரேக்ன்னு குடுத்துட்டு, நம்ம போய் அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவுட்புட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகல. அதோட லூப் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நாம ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, இஃப் i வந்து எப்போ ஈக்குவல் இந்த 6க்கு ஈக்குவலா 6ங்கிற i வந்து 6 டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் 6ன்னு வந்துச்சோ, அப்போ வந்து பிரேக் பண்ணிடு. அதுதான் அதனுடைய லாஜிக் அவங்க சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா, கன்டின்யூ குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்டின்யூ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஜாவாஸ்கிரிப்ட்ல அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க கீவேர்ட். இத நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப பாருங்களேன் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 10 தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ஓகேங்களா? நம்மளுக்கு அதோட வந்து என்ன ஆயிடுச்சு? அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அ அதாவது இந்த அதாவது 6த் லூப் வர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த 6த்த மட்டும் அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஸ்கிப் பண்ணிடுச்சு. எப்போ அப்டின்னா, கன்டின்யூ அப்படின்னு குடுக்குறப்போ. ஓகேங்களா? பிரேக் குடுத்தா என்ன நடந்துச்சு நம்மளுக்கு, இப்போ பிரேக் அப்படின்னு குடுத்துட்டோம். பிரேக்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம், நாம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த 6த் லூப் வர்றப்போ, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கிப் ஆயிடுச்சு. பிரேக்குக்கும் கன்டின்யூக்கும் உள்ள டிஃபரெண்ட் அதுதான். பிரேக் குடுத்தோம் அப்டின்னா, நாம குடுக்குற அந்த லூப் அ எது ரீச் ஆகுதோ, நம்மளுடைய கண்டிஷன் படி அது ரீச் ஆன உடனேயும், அதுக்கு அந்த ரீச் ஆன நம்பரும், இந்த லூப் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நம்பரும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற லூப்புமே எதுவுமே ரன் ஆகாது. ஆனா கன்டின்யூ அப்படின்னு குடுத்தோம் அப்டின்னா, என்ன நடக்குது அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் லூப். அதாவது அந்த 6த் லூப் வர்றப்ப மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடும், அத மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். பேலன்ஸ் இருக்கிற மத்த எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். சோ இதுதான் பிரேக் அண்ட் கன்டின்யூக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 வந்திருக்கு. அந்த 6த் லூப் இந்த இடத்துல இல்ல பாருங்க. 7, 8, 9, 10 தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த நம்பர் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அந்த 6த் ஒண்ண வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. இதுதான் பிரேக் அண்ட் கன்டின்யூக்குள்ளான உள்ள டிஃபரன்ஸ். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நம்ம இதே கண்டிஷன யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல ஆ ஒரு நம்பர் வந்து அந்த இடத்துல அது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி. அதாவது இந்த லூப் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, காட்டிக்க முடியும். ஓகேங்களா? சோ எப்படி அத காட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஆ அதுக்கான ரிசல்ட்ட பார்த்துருங்க. எப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்குது அப்படின்னா, ஆம் இப்போ இந்த ஃபைனல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டூ ஐன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைனல் அதுல தான் நம்மளுக்கு பிளஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு அவுட்புட்ல என்ன வரணும்னா, 6த் பிளேஸ் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? 6த் பிளேஸ் ஆ அப்படின்னு குடுக்குறோம். இயர் இதுதான் நம்மளுக்கு 6த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? டெக்ஸ்ட்ட காட்டணும். ஓகேங்களா? இதுல வந்து பிரேக்கும் குடுக்கல, கன்டின்யூ குடுக்கல. அதாவது 6த் ரீச் ஆன உடனேயும், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆன உடனேயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டூ 6த் ஆ இதுதான் 6த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டணும். ஓகேங்களா? அந்த இடம் வந்துருச்சு அப்படிங்கிற மாரி நம்ம காட்டியிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 வரையும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஹியர் 6த் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த இடம் அப்படிங்கிற சம் டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஏதோ ஒரு டெக்ஸ்ட். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு பிரேக் அப்படிங்கிற ஒரு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிளேஸ் வந்தோனே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹியர் 6த் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அது வந்து பிரேக் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம கன்டின்யூவும் குடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துக்கவும் முடியும். ஓகேங்களா?
ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கு முன்னாடி பண்ணுனது. ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த பிளேஸ் இருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த 6த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளேல இல்ல. நம்ம கன்டின்யூ குடுத்துருக்கிறதுனால. ஓகேங்களா? ஹியர் 6த் பிளேஸ். அந்த 6த் பிளேஸ் ரீச் ஆயிட்டோம். ஆனா வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இத வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருச்சு. அந்த லூப்ப ஸ்கிப் பண்ணி விட்டுருச்சு. அங்க இருக்கிற டெக்ஸ்ட்ட வந்து அதோட சேர்த்து பிரிண்ட் பண்ணிக்கிச்சு. அவ்வளோதான் வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து டிஃபரெண்ட் வேல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு பிரேக் அண்ட் கன்டின்யூ குடுத்து நம்ம ஃபார் லூப் வந்து அதாவது கட்டுப்பாடுகள் கண்ட்ரோல்ஸா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு சிம்பிளான, பேசிக்கான ஒரு மெத்தட். இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, லூப்ப வந்து கன்டின்யூ பண்ண வைக்க முடியும். இப்படியெல்லாம் பிரேக் பண்ண வைக்க முடியும். இப்படியெல்லாம் கன்டின்யூ பண்ணி ஸ்டாப் பண்ண வைக்க முடியும். சோ இந்த இடத்துல சம் டெக்ஸ்ட்ட வர வச்சு இன்ஃபர்மேஷன காட்டிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டெமோ மாதிரி ஃபார் லூப் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது. அதைய வந்து நம்ம ரியல் டைம்ல வந்து வேற வேற லாஜிக்ல யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு நெறைய நம்மளுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ் ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸு, ஸோ மேக்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபார்ம், அ டிஃபரன்ஷியலு, ஸோ இதுல வந்து ரேஷியோ கால்குலேட் பண்றது, இந்த மாரியான விஷயங்கள் வந்து மேத்தமேட்டிக்கல் விஷயம் வந்து நம்மளுக்கு நெறைய தெரிஞ்சதுன்னா, கோடு வந்து இன்னமும் ஷார்ட்டா நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ நெறைய மேத்தமேட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ட வந்து ஈஸியா, ஷார்ட்டா நம்ம முடிக்கிறதுக்குள்ள உண்டான வழிகள ஏற்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபார் லூப்ல நெஸ்டட் ஃபார் லூப் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு லூப்புக்குள்ளார இன்னொரு லூப்ப வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது எப்டி பிரிண்ட் பண்ணலாம் அப்டிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு லூப்புக்குள்ளார இன்னொரு லூப் யூஸ் பண்றது. ஓகேங்களா? அத வந்து நெஸ்டட் ஃபார் லூப் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இத நம்ம எடுத்து விட்டுறலாமா? இத எடுத்து விட்டுறலாம். ஃபைனல் அப்டியே இருக்கும். இப்போ அ என்ன பார்க்குறோம்னா, நெஸ்டட் ஃபார் லூப். சரிங்களா? ஃபார் லூப்புக்குள்ளார இன்னொரு ஃபார் லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் லூப் கிரியேட் பண்ணிருக்கு. எங்க கிரியேட் பண்ணிருக்கோம்னா, இந்த இடத்துல கிரியேட் பண்ணி இங்க முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் வந்து நம்மளுக்கு எங்க பிரிண்ட் ஆகுதுன்னா, ஐ அப்படிங்கிற ஃபைனல் பிளஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கப்புறம் ஆ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு லூப் எழுதுறோம். இந்த ஃபார் லூப்புக்குள்ளார. ஃபார் லூப். இதுல நம்ம வேரியபிள் நேம் வந்து போடுறோம். ஓகேங்களா? லெட் ஜே. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஏன் இங்க பண்றோம்? இனிஷியலைசேஷன் ஜே, லெட் ஜே ஈக்குவல் டூ அப்படின்னு லெட் அப்படிங்கிற கீவேர்ட் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜேவ இந்த பிளாக்க தவிர வேற எங்கேயும் இந்த இது வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா? சோ நம்ம இது வேறையா இருக்கும். பிளாக்குக்குள்ளார இருக்கிறது வேறையா இருக்கும். பிளாக் வெளிய இருக்கிறது வேறையா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஜே ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்றோம்? 1ன்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு ஜே ங்கிறது உங்களுக்கு என்ன குடுக்குறோம்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு குடுத்துறோம். குடுத்துட்டு நாம என்ன பண்றோம்னா, ஜே பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துட்டு இத ஓப்பன் அண்ட் குளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? புரியுதா? இப்போ நம்மளுக்கு இந்த ஆ லூப் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்களேன். நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்ட்டு. இந்த இடத்துல 10 வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத வந்து 3ங்கிறதுக்கு பதிலா நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். சீக்கிரமா அவுட்புட் பார்த்தோம்னா, ஸோ பெருசா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ற வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆ இப்போ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இங்க வரும். லூப் செக் பண்ணும். i இஸ் ஈக்குவல் டூ 1, i லெஸ் தேன் 4. அப்போ 1 லெஸ் தேன் 4ங்கிறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும்? கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, என்ன ஆகணும் அப்டின்னா, இங்கிருந்து லூப்புக்குள்ளார இங்க வரணும். சோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா? சோ இது பாருங்களேன். இந்த ஃபார் லூப் வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இந்த இன்சைட்ல இருக்கிற ஃபார் லூப் வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இங்க போ. ஓகேங்களா? உள்ளார வரும். ஓகேங்களா? ஒருவேள இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு எங்க வரும்? இங்க வந்துரும். இங்க வந்து வெளியில எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இது ட்ரூவா இருந்தால் மட்டும் உள்ளார வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? உள்ளார வந்து செக் பண்றப்போ நம்மளுக்கு இங்க
செக் பண்ணும். என்னது ஜே ஈக்குவல் டு இந்த கண்டிஷனுக்கு போயிடும். இங்க வந்து லூப்பை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தேன் ஈக்குவல் டு 2. அப்ப என்னது 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஃபைனல் இங்க பிரிண்ட் பண்ணலாமா? ஃபைனல் பிளஸ் பிளஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜேவை பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ இங்க எப்படி ஐய பிரிண்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஜேவை பிரிண்ட் பண்றோம். அதேதான். வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இல்லைங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் இந்த இடத்துல? 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? 1 அப்படி சொல்லி பிரிண்ட் ஆகி முடிச்சிடும். இது வந்து 1 பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ஜே பிளஸ் பிளஸ் என்ன ஆகும்? ஒன் டைம் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆகிறப்ப இப்ப ஜே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். 2 லெஸ் than or equal to 2. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்போ 2வ பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் ஜே வந்து என்ன ஆகும்? இன்கிரிமெண்ட் ஆகும். இன்கிரிமெண்ட் ஆச்சுன்னா 3ஆ மாறும். 3 லெஸ் than or equal to 2. இப்ப கண்டிஷன் என்னது? ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனேயும் இப்போ ஃபார் லூப் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்துட்டு எண்ட் ஆயிரும். இங்க இந்த ஃபார் லூப் வந்து நெஸ்டட் ஃபார் லூப் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கும். அப்ப இங்க வந்து எண்ட் ஆயிரும். இந்த இடத்துல எண்ட் ஆயிரும். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ லூப் வந்து இங்க செக் பண்ணும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் இன்னும் ஃபெயில் ஆகல நம்மளுக்கு. அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? ஐ வந்து ஒன் டைம் இன்கிரிமெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? 2. அப்ப 2 லெஸ் than or equal to 4 அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன ஆகணும் நம்மளுக்கு? உள்ளதான் வரணும். நான் பிரிண்ட் பண்ண சொல்லி எதுவும் பண்ண சொல்லல. ஓகேங்களா? பிரிண்டிங் வந்து எங்க நடந்திருக்குது? ஜேக்குள்ள நடந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. இப்போ 2 லெஸ் than or equal to 4ங்கிறப்போ இங்க கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா உள்ள வரும். உள்ள வந்து திருப்பியும் ஜே வந்து எத்தனை வாட்டி இங்க கண்டிஷன் செட் பண்ணி வச்சபடியே ஜி 1 2 அப்போ திருப்பி 1 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 3ன்னு இப்போ ஃபெயில் ஆகும். மறுபடியும் இங்க வந்து இதை செக் பண்ணும். இந்த ஃபார் லூப்புக்கு வந்து செக் பண்ணுச்சுன்னா ஐ இப்போ என்னவா இருக்கு நம்மளுக்கு? 2ல இருந்து 3ஆ மாறி இருக்கும். 3 லெஸ் than or equal to 4 அப்படின்னு மாறி இருக்கும். 4னா ட்ரூ. ட்ரூனா இருக்கிறப்போ இங்க வந்து திருப்பியும் ஜே வந்து ஒன் டைம் பிரிண்ட் 1ன்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இன்னொரு டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு 2ன்னு பிரிண்ட் ஆகும். 1 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். அப்ப 3 ஆகிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு இங்க வந்து எக்ஸிட் ஆயிடும். இங்க வந்து எக்ஸிட் ஆனதுன்னு இங்க போய் திருப்பி இந்த பெரிய வெளியில இருக்கிற ஐ லூப் வந்து செக் பண்ணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஐ வந்து 3ல இருந்து 4ஆ இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்? டைரக்டா இங்க மறுபடியும் உள்ள வந்து 1 2 அப்படின்னு ஜே வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி ஜேவை வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கண்டிஷன் இது வந்து ஜே வந்து 3 ஆகிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் இங்க வரும். இங்க வந்து இப்போ ஃபார் லூப்பை செக் பண்ணும். இப்போ ஃபார் லூப் லாஸ்டா நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? 4 இருந்துச்சு. 4 லெஸ் than or equal to 4 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்னது? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆன உடனேயும் இங்க வந்து லூப் வந்து டைரக்டா இதுக்குள்ளார போகாது. கண்டிஷன் இது வந்து ஃபால்ஸ் ஆன உடனே இங்க வராது. டைரக்டா இங்க வந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துரும். அவ்வளவுதான். இப்படிதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 1 2 1 2ன்னு இங்க என்ன கொடுத்துருக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஜே வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல வந்து ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 1 2 1 2ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இதுபடி என்னது? இது வந்து ஒரு டைம் ரன் ஆயிருக்கு. 1 2ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து 2வது டைம். இது 3வது டைம். இது 4வது டைம். நம்ம குடுத்த மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டைம் வந்து லூப் வந்து ரன் ஆயிருக்கு. ஒரு டைம் ரன் ஆகுறப்போ இதுக்குள்ளார இருக்கிறத வந்து செக் பண்ணிட்டு இங்க இருக்கிற அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிருச்சு. நாம இங்க குடுத்திருக்கிறத பிரிண்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி தான் அடுத்தது. அதே மாரி அடுத்தது. இது மாரி நம்மளுக்கு 4 டைம் வந்து அந்த 1 2 அப்படிங்கிறத வந்து இங்க என்ன கண்டிஷன் நம்மளுக்கு குடுத்திருக்கிறோமோ அதுபடி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாரி நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து 4 டைம் நடக்கணும். ஆனா பிரிண்ட் வந்து உள்ளார வந்து இருக்கிறத நம்ம ஜேல இருக்கிறது எப்படி இருக்குதோ அதுக்கு மாரி சொல்லிக்கணும். அப்படிங்கிற மாரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து லூப் வந்து பிரிண்ட் ஆயிட்டு வந்திருக்கு. வேற எதுவுமே. புரியுதுங்களா? என்ன நடந்திருக்குதுன்ட்டு. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நெஸ்டட் ஃபார் லூப்புக்குள்ளார ஆ இருக்கிற ஃபார் லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த ஐய பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஐ எத்தன வாட்டி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துட்டு எடுத்துட்டு, இப்ப இந்த லூப் வந்து ஒன் டைம் கண்டிஷன் ட்ரூ ஆன உடனேயும் இதுக்குள்ளார வந்துரும். ஜேவ பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா,
இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஜேக்கு பதிலா நம்ம ஐ அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆன உடனேயும் இப்போ வந்து ஐய பிரிண்ட் பண்ணும். எது? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி. அதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஆ நம்ம ஐ குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. இங்க பாருங்களேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி என்னது? ஃபார் i = 1 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ 4ங்கிறப்ப கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த 1, 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுனால, நம்மளுக்கு ஃபைனல்ல ஐய பிரிண்ட் பண்ணணும்ல. அப்ப ஐயோட கரண்ட் வேல்யூ என்னது? 1. அதத்தான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு, நம்மளுக்கு ஐ வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா, இப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? 2 அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம், நம்மளுக்கு இந்த லூப்புக்குள்ளார வரும். இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த 1, 2 அப்படிங்கிற அந்த ஜேவ வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஜேவ பிரிண்ட் பண்ணிட்டு, இப்போ கரண்ட்டா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ என்னவாயிருக்கும் நம்மளுக்கு? 2. அந்த 2 தான் இது. ஓகேங்களா? சோ அதே மாரி நெக்ஸ்ட் டைம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். அதுதான் இந்த 1, 2. அப்புறம் அந்த 3. ஓகேங்களா? இது வந்து 1, 2 அப்படிங்கிறது ஜே பிரிண்ட் பண்ணிருச்சு. லாஸ்ட்டா அந்த லூப் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிருக்கிறது 4. ஓகேங்களா? இதுதான் அங்க நடந்திருக்கு. சோ லூப்புக்குள்ளார நடந்திருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி எத்தன வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம இந்த ஃபார் லூப்ல என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி எப்படி நடக்குது இந்த லூப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ஃபினிட்டி என்னன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்கிரிமெண்ட்ட நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்கிரிமெண்ட் அதாவது இந்த லாஸ்ட் இத குடுக்கலன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ம் இந்த நெஸ்டட் ஃபார் லூப்ப எடுத்து விட்டுறலாம். இப்ப இதுல ஆ நாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபார் லூப்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத வந்துட்டு நம்ம அந்த i++ எடுத்து விட்டுறலாம். இப்போ i லெஸ் தென் ஈக்வல் டூ 4ன்னு மட்டும் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஸோ இந்த பாருங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லூப் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு கன்டினியூஸா. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஃபினிட்டியா நல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அத நம்ம என்ன பண்ணலாம்னா, அ கன்சோல் டாட் லாக் அதுல அ இந்த ஐ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பேஜ. ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, நம்மளால இத வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? F12 குடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து லூப் வந்து கன்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம இத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து i++ குடுத்து நம்ம டெம்பரரியா நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டாப் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கன்டினியூவா இருக்கு லூப். ஓகே. நம்ம குளோஸ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு, இப்போ இத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ம் எங்க பார்க்கலாம்னா, இன்ஸ்பெக்ட்ல போய் பார்க்கலாம். கன்சோல்ல நம்மளுக்கு 1, 2, 3, 4ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அது வந்து லூப் கன்டினியூவா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எக்ஸிட் ஆக மாட்டேன்டுச்சு. ஓகேங்களா? அதனால நம்ம இப்படி குடுத்து ஸ்டாப் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க பாருங்க லூப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கிறது தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த 3 கண்டிஷன் அப்படிங்கிறது i++, i மைனஸ் மைனஸ் i ஈக்குவல் டூ i+2 அப்படின்னு நம்ம ஆட் நம்பரையோ, ஈவன் நம்பரையோ பார்க்கறக்கோ, இல்லன்னா லூப் இன்கிரிமென்ட் ஆகறக்கோ நம்ம எதுவும் பண்ணல அப்படின்னா, குடுக்காம விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி லூப் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால இது வந்து அ கவனமா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இது வந்து லூப் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இத குடுத்துட்டு நம்ம இங்க போயிட்டு இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் ஓகே. எம்ப்டி கேட்ச் ஓகே. ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லூப் வந்து அதோட ஸ்டாப் ஆயிடும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம கண்ட்ரோல் Z குடுத்து நம்ம எப்பவும் போல இந்த ஆன்ஸர வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல ஆ வேற என்ன பார்க்கலாம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் லாஜிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ம். பேட்டர்ன் லாஜிக் ஒர்க் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ம் நெறைய இது கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த பேட்டர்ன் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து
லாஜிக் எல்லாம் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, இத சால்வ் பண்றதுக்கு அ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பேட்டர்ன் லாஜிக்ல வந்து எ எப்ப லூப் வந்து ரன் ஆகணும்? எப்ப ஸ்டாப் ஆகணும்? எப்ப வந்து அதனுடைய அ அந்த பேட்டர்ன் யூஸ் பண்றோம்னா, அதனோட ஷேப் வந்து பேட்டர்னோட ஷேப் வந்து எப்ப சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல கத்துக்கலாம். ஸோ அத கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன யூஸ் அப்டின்னா, ஆ அப்போ வந்து நம்ம லூப்ல வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். சரிங்களா? லூப் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நெஸ்டட் லூப்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடும். ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பக்ஸ் நெறைய இருக்கிறப்போ, அத வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். நம்ம ஃபார் லூப் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? நெஸ்டட் லூப் எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். அ அதோட வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஓகேங்களா? ஸோ நம்பர் கவுண்டிங், ஸ்ட்ரிங் ப்ராசஸிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இதெல்லாம் யூஸ் ஆகும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஓகேங்களா? 3 பை 3 மேட்ரிக்ஸ், 4 பை 4 மேட்ரிக்ஸ் அ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பேட்டர்ன் லாஜிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பார்க்கா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு. ஸோ அந்த லாஜிக்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆ நெறைய திங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த லாஜிக்க தெரிஞ்சுட்டோம்னா, வேற வேற ஆங்கிள்ல நம்மளே திங்க் பண்ணி போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்டர்வியூக்கு போனோம் அப்படின்னா, அவங்க வந்து பேட்டர்னுக்கான அவுட்புட் எப்படி வருது? அ அவுட்புட் வந்தா போதும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்னத்த பார்ப்பாங்கன்னா, நீங்க வேற மாரி அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஃபார் லூப் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நார்மலா வேற ஒருத்தங்க ஒரு வழியில அவுட்புட் கொண்டு வந்தாங்கன்னா, மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ வழிகள்ல 2+2 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிறது அவுட்புட்ட வந்து நம்ம 1+1+1+1 4 அப்படின்னு வேற வழியில கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம போட முடியும். 1 இன்டூ 4 4 அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த லூப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்கிங் ப்ராசஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகுறப்ப நம்ம வந்து அ அவுட்புட்ட மட்டுமே பார்க்காம, வேற வழிகள்ல கொண்டு வர முடியும். ஸோ இன்டர்வியூல அதத்தான் பார்ப்பாங்க. எவ்வளோ ஷார்ட் கட்டா நம்ம வந்து அவுட்புட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து திங்கிங் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அந்த திங்கிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன், லாஜிக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபார் லூப்ல நம்ம இப்போ பார்க்கலாது என்னது அப்படின்னா, ஃபார் லூப்ல பேட்டர்ன் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் லாஜிக் அது வந்து நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா, திங்கிங் ப்ராசஸ் இன்கிரீஸ் திங்கிங் ப்ராசஸ் ஓகேங்களா? நியூ வே ஓகேங்களா? நியூ வே வந்து நியூ வழி எல்லாருமே போயிட்டு இருக்கிறத விட நம்ம ஒரு வேற ஒரு டிஃபரண்டான ஷார்ட் கட் ஃபார்ம் ஓகேங்களா? ஷார்ட் கட்டா நம்ம அவுட்புட் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ உருவாக்கும். பிராக்டிஸ் ஓகேங்களா? மோர் பிராக்டிஸ் ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த ஓகேங்களா? இன்டர்வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன் இன்டர்வியூ எக்ஸ்பெக்டேஷன் இன்டர்வியூவர் எக்ஸ்பெக்டேஷன் திங்கிங் ப்ராசஸ் அதுதான் முக்கியம். நாட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ திங்கிங் ப்ராசஸ வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபார் லூப் அப்படிங்கிறதுடைய பேட்டர்ன் லாஜிக் இந்த ஃபார் லூப் வந்து நெறைய வழியில பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் லாஜிக்க வந்து அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட்ல நம்ம அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் லாஜிக் அப்படிங்கிறத பார்க்குறோம். டீபக்கிங் ஸ்கில்ஸ வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பேட்டர்ன் லாஜிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல நம்ம பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த பேட்டர்ன் லாஜிக் அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இந்த ஃபார் லூப்ல நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இல்ல ஃபார் லூப் பார்த்தோம், நெஸ்டட் ஃபார் லூப் பார்த்தோம், இன்ஃபினிட்டி லூப்னா என்ன? ஸோ இந்த லெட் ஏன் வெளியில கிரியேட் பண்றோம்? அ ஏன் உள்ள கிரியேட் பண்றோம் நம்ம? அதுக்கான டிஃபரன்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம். அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் லூப்லயே நம்ம வந்து இன்னும் நெறைய இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா?
ஆம், இதுல வந்து பிரேக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம்? கீவேர்ட யூஸ் பண்ணி பிரேக் பண்ணணும் எப்படின்னு ஒரு கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷன் குடுத்து நம்ம பிரேக் பண்ணோம். ஆ அதுக்கப்புறம் கன்டின்யூ அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய செஷன்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ வேற வேற வழிகள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அரேஸ்ல நம்ம இன்னும் அரே பார்க்கல. அரே வர்றப்போ நம்ம இந்த ஃபார் லூப்ல நெறைய வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, பேட்டர்ன் லாஜிக். அத வச்சு நம்ம நம்மளுடைய திங்கிங் ஸ்கில்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் செஷன் 12ல நம்ம அந்த பேட்டர்ன் லாஜிக்க பத்தி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. அதுல வந்து எல்லா பேட்டர்னும் இப்போ என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது? இந்த லூப்ப வச்சு என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்கு? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா? ஸோ நானும் வந்து அதுக்கப்புறம் ஒரு சில பேட்டர்ன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிராக்டிஸ்க்காக ஆ குடுக்குறேன். ஓகேங்களா? அத வந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஸ்டார் பேட்டர்ன், நம்பர் பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா? வேற வேற டிஃபரெண்ட் லாஜிக்கு மேத்தமேட்டிக்கல் ப்ராசஸ். ஃபார் லூப்புக்குள்ளார நம்மளுக்கு 2, 3 ஃபார் லூப் அதாவது 2 ஃபார் லூப் உள்ளார நெஸ்டட் வந்திருக்கும். ஓகேங்களா? இல்லன்னா 3 ஃபார் லூப், இல்லன்னா 1 ஃபார் லூப் இப்படி வந்திருக்கும். ஸோ இந்த மாரியான பேட்டர்ன் லாஜிக்ல அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் அந்த ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தோம். அப்புறம் நம்ம இஃப் எல்ஸ் பார்த்தோம். அ அப்புறம் இந்த ஃபார் லூப். இந்த பார்த்த வரைக்குமே வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேட்டர்ன் ஈஸியா ஒரு பேட்டர்ன வந்து நம்ம கொண்டு வர முடியும். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.